ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எனக்கு கொஞ்சம் ஃபீவர், அதனால் குரல் கொஞ்சம் டல்லாக இருக்கும். பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோவில் நாங்கள் கேண்டி சிட்டி சென்டரை போய் பார்க்க போகிறோம். அங்கே இருக்க கேம்ஸ் எல்லாம் விளையாட போகிறோம். எல்லா கேம்ஸும் விளையாடுறதுக்கு பட்ஜெட் இல்லை, அதனால் கொஞ்சம் கேம்ஸ் விளையாட போகிறோம். கொஞ்சம் இல்லை, ஒரு 2-3 கேம்ஸ் விளையாட போகிறோம் வைங்களேன். ஓகே, இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கேசிசி கேண்டி சிட்டி சென்டருக்குள்ளே போய் இப்படியே சுற்றி பார்த்து கொண்டு வந்தோம். முந்தியெல்லாம் எனக்கு உண்மையிலேயே இந்த மோலுக்குள்ளெல்லாம் போகிறதுக்கு காசுன்னு தான் தெரியும். ஒரு அண்ணா என்னை ஒரு நாள் கூட்டிகிட்டு போனதுக்கு பிறகு தான் மோலுக்குள்ளே போகிறதுக்கு ஃப்ரீ தான், நாங்கள் வேண்டா தான் காசு வருமோ என்று தெரியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மோலுக்குள்ளே நீங்கள் ஃப்ரீயாகவே என்ட்ரு பண்ணிக்கலாம். எல்லா மோலுமே அப்படி தான் என்ன. சரி, ஓவர் அலம்புறேன்னு நினைக்கிறேன். அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கரண்டில் இறங்குற படி இருந்துச்சு. இதெல்லாம் நான் முதல் முறையாக மோலுக்கு போயிருக்கேன். எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆனால் இதில் கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் தெரியும். அதனால் அப்படியே போயிட்டு அப்படியே உள்ளே வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா சரியான ஆட்களாக இருக்காங்க. நாங்கள் ஆட்கள் இல்லாத இடமா சூஸ் பண்ணி நடந்து வந்துருக்கோம். கேம்ஸ் எல்லாம் இருக்கு, விளையாடுறதுக்கு விளையாடுவோம். பேங்க் ஏடிஎம் எல்லாம் இருக்குது. நாங்கள் ஏதோ பின்பக்கத்துக்கு வந்துட்டோம். அப்படியே ஜாலியாக நாங்கள் நடந்து போய் கொண்டிருந்தோம். வீடியோ எடுத்துக்கொண்டே தெரிஞ்சோம். அப்போ பார்த்தீங்கன்னா தூரத்தில் வர இவர் வந்து சொன்னார், தம்பி நீங்கள் இந்த வீடியோ எடுக்கலான்னு. அவர் சொல்லிட்டு அங்கால போனோன்னா நாங்கள் இங்கால வந்து கொயின் வாங்கிட்டு காசை கொடுத்து ஒரு கொயின் 100 ரூபா 3 கொயின் வாங்கிட்டு பொம்மை பிடிக்கிற விளையாட்டு விளையாடுவோம். வந்து விளையாடுறதுக்கு வந்துட்டோம். வாங்க ஒரு விளையாட்டு ஒன்று விளையாடி பார்ப்போம். 300 ரூபா வந்து 3 கொயின்ஸ் வாங்கிடுவோம். அந்த ட்ரை பண்ணி பார்ப்போம். அது எங்கே பிடிப்பட்டுச்சு? நானும் பிடிக்கிறேன். அது பிடிபடவே இல்லையே. எங்களுக்கு விளையாட தெரியலையா இல்லை என்ன பிரச்சனை? விளையாட தெரியலையா இல்லை விளையாட தெரியல தான். பிடிச்சம் பிடிபடையில. சரி வராண்டு நண்பனுக்கு ஒருக்கா கொடுத்தேன், நீ ஒருக்கா பிடிச்சி பாருச்சாண்டு அவரும் கஷ்டப்பட்டெல்லாம் ட்ரை பண்ணி பிடிச்சாரு. அவருக்கும் பிடிப்படையில 3 கொயின் 300 ரூபா காசு வேஸ்ட் பண்ணியாச்சு. சரின்னு சொல்லி அங்கேருந்து நாங்கள் வெளிக்கிட்டு அடுத்து எங்கே போனோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் விஆரில் பைக் ஓட போகிறோம். ஃபஸ்ட் டைம். அடுத்தது ரோலர் கோஸ்டரில் போகிறோம். அதுவும் ஃபஸ்ட் டைம் தான். இது வந்து எங்கேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கேண்டி சிட்டி சென்டர். ஏற்கனவே சொல்லியிருக்கேன். எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. இப்படி ஒரு டிக்கெட் வாங்கியாச்சு. 400 ரூபா. ஒன்றுக்கு 400 ரூபா, ஒரு ஆளுக்கு 400 ரூபா. இப்போ நாங்கள் 2 பேர் மொத்தமாக வந்து 1600 ரூபா எடுத்து வாங்க போய் பார்ப்போம். ஒரே சரியான சனமாக இருக்குது. அப்படியே இந்த விஆர் பிளேஸுக்கு போனோம்னு சொன்னால் அந்த அண்ணா வந்து டிக்கெட்டை வாங்கினார். ஆனால் நிறைய விஆர் இருந்துச்சு. இந்த ஒருத்தர் ஏதோ இருந்து ஓடிக்கொண்டிருக்கிறார். அங்கால சுடுறதுக்கு இருந்துச்சு. நமக்கு பைக் ஓடுறது தானே விருப்பம் பண்ணுறபடியாக நாங்கள் வந்து பைக் ஓடுறதை சூஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் விசித்திரமாக மாஸ்க் மாதிரி ஒன்று தந்து கண்ணை சுற்றி போட சொல்லி போட்டு அந்த அண்ணா எப்படி ஓடுறேன்டெல்லாம் சொல்லி தந்து போட்டு எங்களுக்கு அந்த விஆர் ஹெல்மெட் எடுத்து அப்படியே அழகாக பூட்டி விட்டார். ஜாலியாக இருந்துச்சு. செம்மையாக ஓட போகிறோம்டான்ட்டு நினச்சி கொண்டு கேட்குதா ஒரு பெரிய சம்பவம் ஆகிட்டு. என்ன சம்பவம்னு சொன்னால் ஆனால் நாங்கள் பைக் ஓடுறதுக்கு டிக்கெட் எடுத்துகிட்டு வந்தால் இவங்க போட்டு ஓடுறதுக்கு தந்துட்டாங்கப்பா. சரி பரவாயில்ல, அதையாவது ஓடுவோம் ஓடினா தலையெல்லாம் சுற்றுது, கிருன்னு பத்தாதுக்கு ஒரு சைட்டுக்கு வேறு போய் இடிக்குது. ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்து ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் அதில் சந்தோஷமாக இருந்துச்சு. என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே மேலே ஏறி இப்படி குதிக்கிற மாதிரி இருக்கும். அது ரியலாக நாங்களே விழுந்த மாதிரி இருக்கும். அது செம்மையாக இருந்துச்சு. மற்றபடி இந்த விஆரில் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்கிற வேறு விஆர்களை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. என்னென்னு சொன்னால் இது அந்தளவுக்கு ஒர்த்தாக இல்லை. நீங்கள் வேறு ட்ரை பண்ணீங்கன்னு சொன்னால் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா எங்களுக்கு பைக்குன்னு சொல்லி போட்டு தந்துட்டாங்களேப்பா ஓடுறதுக்கு.
வேர்த்துட்டு சத்தியெல்லாம் வர மாதிரி இருக்கு. நான்டாலும் கொஞ்சம் மல்லு கட்டி ஓடினேன். நண்பன் ஓட விட்டால் நண்பன் திணறிட்டான். சைட்டில் இருந்து எடுக்கவே இல்லையே வாகனத்தை. அதுக்கு பிறகு நாங்கள் அங்கேருந்து மெதுவாக வெளிக்கிட்டு எங்கே போனோம்னு சொன்னால் ரோலர் கோஸ்டரில் சுற்றுறதுக்கு போயிட்டு ஒரு குட்டி ரோலர் கோஸ்டர். இதான் பார்த்தீங்கன்னா ரோலர் கோஸ்டர் இங்கே இருக்குது. அப்படியே முதல் முறை அந்த ரோலர் கோஸ்டரில் ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும். ரோலர் கோஸ்டர் ஏறிட்டோம் சொல்லியிருக்கீங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தமாக 4 ரவுண்ட் அடித்தாங்க. அதில் முதலாவது ரவுண்ட்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட்டாக போய் கொண்டு வந்துச்சு. ஆனால் ஏனோ தெரியல வீடியோவில் உண்மையிலேயே அவ்வளோ ஸ்பீட்டாக தெரியல. ஆனால் 4வது ரவுண்டெல்லாம் உண்மையிலேயே கொஞ்சம் ஸ்பீட்டாகவும் கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் நாங்கள் முதல் தரம் போனபடியாக எனக்கு அப்படி இருந்துச்சு அண்டும் ஒரு டவுட் தான். ஆனால் நல்லா இருந்துச்சு ரோலர் கோஸ்டர். ஆனால் குட்டி ரோலர் கோஸ்டர் இது நிறைய சுற்றி ஓடுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் வேறு லெவலில் இருந்துச்சு தோணிச்சு. இருந்தாலும் எங்களோட முதல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா நல்லா தான் இருந்துச்சு. இங்கே கீழே பெரிய பாதாள கிணறு. இப்போ ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ட்ரெயின் இது வந்து எங்களுக்கு ரெய்னி. உண்மையிலே ரெண்டுமே நல்லா இருந்துச்சு. ஆனால் அதை விட இது நல்லா இருந்துச்சு. அதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மோட்டர் சைக்கிள் சைட்டில் எப்படி இடிக்குது. இந்த ரோலர் கோஸ்டர் ரைடு எல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து நாங்கள் வெளிக்கிட்டு கேண்டி வியூ பாயிண்ட்டை பார்க்குறதுக்கு வெளிக்கிட்டோம். வேண்டாம் இன்னும் நிறைய கேம்ஸ் அங்கே இருந்துச்சு. விளையாடுறதுக்கு எங்கள்கிட்ட தான் காசு இல்லையே. ஸோ அந்த கேண்டி வியூ பாயிண்ட்னு சொல்லி ஒரு இடம் வந்து கூகுள் மேப்ஸில் இருந்துச்சு. நீங்களும் சர்ச் பண்ணி பார்த்து போகலாம். அந்த இடத்தை நோக்கி நடந்து வெளிக்கிட்டோம். அது கொஞ்சம் தூரம் நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஆனால் நடந்து போய் கேம்ஸ் சும்மா அப்படியே வேறு லெவலில் மலையில் ஏறுற மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் போய் அந்த வியூவை பார்த்தா வேறு லெவலில் இருந்துச்சு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்டி சிட்டி மொத்தமுமே தெரியுது. இவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. அப்படியே வேறு லெவல் வியூ. நீங்களும் கண்டிக்கு போனீங்கன்னா கண்டி வியூ பாயிண்ட்டுக்கு போங்க. அப்படியே மறக்காமல் கேசிசி சென்டருக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்கள்ட்ட காசு கொஞ்சம் கூட இருக்குன்னு சொன்னால் நீங்கள் அந்த கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம். எங்கள்கிட்ட அதுக்காண்டி கூட இருந்துச்சாண்டெல்லாம் கேட்காங்க. நாங்கள் வந்து நிறைய நாள் ஆசை விளையாடணும்னு சொல்லி அதனால் விளையாடணும். ஓகே, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை அமர்த்தி விட்டீங்கன்னு சொன்னால் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன்ஸும் வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கும். இது போன்ற காணொலிகளை சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் இன்னும் நிறைய வீடியோ போடுவேன்.